பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 1 ரிசல்ட் வந்து வெளியாயிருந்தது. 3106 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. 3106 பேருடைய அந்த பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. உங்களுடைய பேர் இருக்கான்னு நீங்கள் இந்நேரம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இன்றைக்கி 28ஆம் தேதி செப்டம்பர் 28ஆம் தேதி எல்லாருக்குமே வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரொவிஷனலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் காலேஜில் போய் சேர்றதுக்கு அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் காலேஜ் போய் சேரணும். இந்த ரவுண்டு 1ல் 3106 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்குல்ல, இந்த 3106 பேரும் காலேஜில் சேர்ந்தாலும் சேரலாம். சில பேருக்கு கோர்ஸ் பிடிக்காது, அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருக்குது. நீங்கள் காலேஜில் சேர்ந்தால் மட்டும்தான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸுக்கு போக முடியும். ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ்னால் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸ் கிடச்சிருக்கு, பிஃபார்மு, ஒரு கவர்மெண்ட் காலேஜில். எனக்கு வேறு காலேஜில் வேறு கோர்ஸ் வேணும்னு நினச்சா நான் ரீஅலாட்மெண்ட் ப்ராசஸ் போகணுன்னு எனக்கு ஆசை இருந்தால் இதை நீங்கள் வந்து போய் சேரணும் கட்டாயமாக அக்டோபர் 4ஆம் தேதிக்குள்ளே. எனக்கு அப்படியெல்லாம் விருப்பமே இல்லை, நான் 2வது ரவுண்டில் பார்த்துக்கிறேன். 2வது ரவுண்டில் இப்போ இந்த 4ஆம் தேதி அக்டோபர் 4ஆம் தேதி வேக்கன்சி வரும், எங்கெங்கெல்லாம் சீட் இருக்குன்னு. அந்த பேலன்ஸ் சீட்டு ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சீட்டு இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கிடைச்ச காலேஜ் எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. 2வது ரவுண்டில் அக்டோபர் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டேட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. அக்டோபர் 4ஆம் தேதி 2வது ரவுண்டு எப்பப்பெல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு. அப்போவுமே இந்த 1வது ரேங்க்லேருந்து 19466 பேரை மறுபடியும் கூப்பிடுவாங்க. அந்த மறுபடியும் கூப்பிடுவாங்கள்ல, மறுபடியும் நீங்கள் அந்த 2வது ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்போ உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜுக்கு இது பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் ரீஅலாட்மெண்ட் பண்ணலாம். செல்ஃப் ஃபைனான்சிங்லேருந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பண்ணவே முடியாது. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் ரீஅலாட்மெண்ட் பண்ணலாம். போன வருஷத்தின் அடிப்படையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக பிஃபார்மு, பிஎஸ்சி நர்சிங்கு, பிஎஸ்சி நர்சிங் ஃபீமேலு மேலுக்கெல்லாம் எவ்வளோ சீட் இருந்துருக்குங்கிறத விவரங்களாக கொடுத்துருக்கேன். இந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.